என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி நான் உன்னிடம் சொல்கின்ற வார்த்தைகளை அவசரப்படாமல், பதற்றப்படாமல், அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்காமல் சற்று கவனமாக என்னவென்று கேள். உன்னுடைய மனது அங்குமிங்கும் அலைபாய்கிறது என்றால் நான் சொல்ல வருவது என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட இந்த நேரம் நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை சற்று ஆழமாக நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா? உனக்காக துணையிருந்து நான் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனையோ பேரிடம் உதவி கேட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் நமக்காக வருவார்கள் என்று நீ எண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாமும் தாண்டி நீ எதிர்பார்த்திடாத ஒரு குடும்பம் உன்னை தேடி வரப்போகிறது. இந்த குடும்பமே உனக்காக வந்து மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்ய போகிறது. இந்த உதவியை நீ எந்த காலத்திலும் மறக்க மாட்டாய். அந்த அளவிற்கு உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனிமேல் உனக்கு முழுக்க முழுக்க நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய தெய்வம் அல்லவா? உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற தெய்வம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் சரிவர உனக்கு சொல்லிவிட தயாராகிவிட்டேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிறாயோ அது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்க நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாயல்லவா? உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதும், உன்னை தேடி நான் வருவதில் இனி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை பெறும் என்பதனையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லும் பொழுதில் எல்லாமும் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டெடுப்பதை நான் அறிவேன். நீ எதையுமே தொலைக்கக்கூடாது என்று நினைத்ததில்லை. ஆனால் தொலைத்ததை மீண்டும் தேடக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்கிறாய். ஏனென்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் ஒரு விஷயத்தை இழுத்து பிடித்து நிறுத்துவதை விட அதை அப்படியே விட்டு விடுவதுதான் நமக்கு நல்லது போல் ஆகிவிடும். அது அப்படியே இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷம் என்பது போல் ஆகிவிடும். இதையெல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த தாயானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் சரியாக தெரிந்து கொள். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நாளும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய பொழுதில் நான் சொல்லக்கூடிய இந்த குடும்பம் இவர்கள் மட்டும் உனக்கு ஒரு உதவி செய்து விட்டார்களே, ஆனால் இனி என்ன நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் யாவுமே பிறருக்கு உதவி தரும் வகையிலும் நிச்சயமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பிறருக்கு ஆறுதலையும் நன்மையையும் தரக்கூடியதாக இருந்துவிட்டது என்றால் இதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க போகிறது? தெய்வமும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் தெய்வம் உன்னை தொடர்வதற்கு முழுக்க முழுக்க இதுதான் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்பொழுது எல்லாம் நீ எந்த ஒரு உறவையும் தேடுவதில்லை. தேடுவதை விட்டுவிட்டு நீ அதை விட்டு விலக கற்றுக்கொண்டாயல்லவா? அனுபவம் கிடைத்து விட்டது என்பதுதான் அதற்கு அர்த்தம். உனக்கு கிடைத்த அனுபவம்தான் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் உன்னை தேட விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். பிடிவாதங்களை விட்டுப்பார். பிடித்தவர்கள் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பார்கள். நீ பிடிவாதம் பிடிப்பதாலும் அடம் பிடிப்பதாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக மனம் வருத்தம் கொள்வதனாலும் தான் நிச்சயமாக உனக்கு பிடித்தவர்கள் யாருமே உன்னோடு இருந்து விடுவதில்லை. அவரவர்களுக்கான தேவைகளை நோக்கி
அவர்களுக்கான விஷயங்களையும் சந்தோஷங்களையும் நோக்கி எப்பொழுதும் உனக்கு ஒரு நல்லது நடக்க நான் துணை இருப்பேன். என் குழந்தையே, நமக்கு பிடித்தவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் அதற்கு தகுந்தாற் போல நம் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்திருக்க வேண்டும். உதவி செய்யும் பொழுதெல்லாம் மற்றவர்களின் கண்களுக்கு தெய்வமாக தெரிகின்ற என்னுடைய குழந்தை, அதே உதவியை ஒரு அவசரத்திற்காக நீ திரும்பி கேட்கும் பொழுது உன்னை குற்றவாளி போல் பார்ப்பார்கள். நாம் செய்த உதவியை கூட நாம் நினைத்து கேட்கவில்லை, ஆனால் உனக்கு ஒரு அவசரம் என்றவுடன் அவர்களிடத்தில் போய் நின்றால் நீ அன்று செய்தாய் என்பதற்காக நீ இப்பொழுது என்னிடமிருந்து பறிக்க நினைக்கிறாயா என்பது போலத்தான் இந்த விஷயங்கள் மாறிவிடும். அதுபோல இன்று உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் சற்று உன்னிப்பாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் எதையெல்லாமும் உருவாக்கி கொடுக்க எண்ணுகிறேனோ, உனக்காகவே எதையெல்லாமும் நான் நடத்தி கொடுக்க நினைக்கிறேனோ, அவை எல்லாமுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து இனி வருந்தி கொண்டிருக்காதே. உன் தாயானவள் நான் சொல்வது போலத்தான் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை வாழச் சொல்லும். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல், துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல். வாடினால் வருத்தம் வந்துவிடும். நிற்காமல் ஓடுவதுதான் உண்மையில் இந்த வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள். நீ நதியாக வளைந்து நெளிந்து ஓடு. உன்னுடைய இலக்கை அறையும் வரை நீ ஓடிக்கொண்டே இரு. அது போதும். உனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாமும் உனக்கு சரியாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் எண்ணி நீ கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ சட்டென்று கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உறவு நிலைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நீ உன்னை மட்டுமே எப்பொழுதும் நேசிக்க வேண்டும். இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் எதற்காகவும் அதிகமாக நீ வருத்தப்படாதே. நடந்த விஷயத்தை எப்பொழுதும் மாற்ற முடியாது. அதிகமாக அதனால் உனக்குள் இருக்கும் அதிகமான யோசனைகளை நீ விட்டுவிடு. அதிகமாக யோசிப்பதை முதலில் நிறுத்திவிடு. நினைப்பது எல்லாமும் நடப்பதில்லை. அதனால் நீ உறுதியாக இரு. பிடிப்பது எல்லாமும் கிடைப்பதும் இல்லை. அதனால் நேரத்தை நேசிக்க தொடங்கு. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறை நிச்சயமாக இருக்கிறது. அதனால் ஒருவர் இன்னொருவரை பார்த்து ஒருபோதும் ஏக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ சரியாக யோசிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களும் இதுபோன்ற குறைகளோடு தான் சுற்றித் திரிகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் சில தவறுகளை செய்துவிடத்தான் செய்கிறார்கள். இல்லையென்று யாரும் இங்கு மறுக்க முடியாதல்லவா? இல்லையென்று எதையுமே நாம் சொல்லிவிட முடியாதல்லவா? உன்னை தேடி நான் இருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாகவும் கனிவாகவும் எப்பொழுதும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலம் இந்த வராகி நான் உனக்கு சொன்னது போல ஒவ்வொரு நிலையிலும் உன்னை உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய புரிதலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அம்மா சொன்னது போல
நாளைய விடியல் என்பது பொதுவாகவே புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நாள். உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய கல்விக்காக புதன் பகவானை நாம் மறவாமல் புதன்கிழமைகளில் நினைத்து வந்தோமானால் நிச்சயமாக அந்த காரியம் நமக்கு கைகூடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த குடும்பம் யாரையும் அவ்வளவு எளிதில் நெருங்கிவிடாத ஒரு குடும்பம். புதன் பகவானின் அருளோடு உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நல்லதொரு கல்வி அறிவையும் கொடுத்து அவர்களை நல்ல நிலைமையில் மாற்ற நினைத்திருக்கின்ற இந்த நேரம்தான். இது போன்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை மீட்டெடுக்கும் நேரம் உன் தாயானவள் உனக்காக சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொள். உனக்கான தேவைகள் எல்லாமும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமும் தீர்வு கொடுக்கும்படி உனக்குரிய புரிதலை நான் என்றென்றும் உனக்கென நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வராகி, நான் நினைத்தது போல உனக்கு எல்லாமுமே இனி சரியாகவே நடக்க வேண்டும். நாளைய தினம் மாசி மாதத்தினுடைய 20ஆம் தேதி. இந்த நாளில் என் குழந்தையே, நாளைய தினம் ஐயா வைகுண்ட சாமியினுடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். அதே நேரம் நாளைய தினம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் நாம் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் ஒரு அடியை எடுத்து வைக்கிறோமோ, நம்முடைய கல்வியையும் செல்வத்தையும் நினைத்து நாம் எந்த இடத்தில் ஒரு அடியை தூக்கி வைக்கிறோமோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்க வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ எப்பொழுதுமே உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி அத்தனையிலும் நீ யார் என்று நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நாம் தொலைத்து விட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றுவிட முடியாதல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதற்காகவும் நாம் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்கக்கூடாது. இந்த வராகி உனக்கு துணை இருந்து எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன். இந்த வாழ்க்கை பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதல்லவா? அந்த பாடத்தை நீ சரியாக பின்பற்றினாலே போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்திலும் என் குழந்தை நீ சரியாக எதையும் உணர்ந்து கொண்டாலே அது போதும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வந்துவிட்டாலே போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு சில சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்க நினைக்கிறார்கள். முயற்சிதான் வெற்றியின் முதலாவது படி. முயற்சி செய்யாமல் எங்குமே வெற்றி கிடைக்காது. தோல்வி கூட உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நேரத்தின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு நீ வீணாக்கும் நேரமே நாளை உன்னிடம் இல்லாமல் போகக்கூடிய நேரங்கள். ஒரு நிமிடம் இருந்திருந்தால் போதுமே என்று அப்பொழுது நினைப்போம். ஆனால் நீ செலவழித்த இந்த நிமிடங்கள் எல்லாமுமே வீணாகி போனது அப்பொழுதுதான் உன் நினைவிற்கு வரும். நம்பிக்கைதான் உன்னுடைய பலம். உன்னை நீ நம்பினால் இந்த உலகம் உன்னை ஏற்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. யாரோடும் ஒப்பிட்டு செய்து பார்க்காதே.
உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு பயணம் உண்டு. அவர்கள் பாதையில் உன்னால் பயணிக்க முடியாது. அதனால் எதையும் மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து நீ பொறாமைப்பட்டு விடாதே. தோல்வி என்பது இங்கு முடிவு கிடையாது. அது ஒரு வெற்றிக்கான பயிற்சி. அதற்கு முன்னால் சில சோதனைகளை நீ தாங்கியாகத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை தருணங்கள் எனக்கு வந்தது என்றாலும் இனி அத்தனையிலும் உன் தாயானவள் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். என் குழந்தையே, ஒரு குடும்பமே உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்த புண்ணியம் என்னவென்று இப்பொழுது தெரிந்து கொள். என் குழந்தையே, நாளைய தினம் பொன்னான புதன்கிழமையில் பொன் கிடைக்காலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் நாளைய தினம் சிவபெருமானினுடைய குடும்பம் உன்னை தேடி வருகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் உன்னை தேடி வருகிறார்கள். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கான பல விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வருகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி நான் இருப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் இந்த வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று சொல்லி என் பிள்ளை பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கென கட்டாயமாக நடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கு சிவபெருமானை எப்பொழுதுமே ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கும் பொழுது முன்னிறுத்துகிறது என்றால் அவரால் மட்டுமே எதையும் தகர்த்தெறிய முடியும் என்பதனால் தானே. அப்படியானால் சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயக பெருமான், முருகப்பெருமான் என்று இந்த 4 பேருமே சில நாட்களாக உன்னுடைய நடவடிக்கைகளை கண்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உன்னை மீட்கவும் சில நன்மைகளை உனக்கு கொடுக்கவும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால் அதை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. சரியான தேவைகளை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாக சொல்லட்டும். அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரும்படி உனக்கு வெற்றியும் கிடைக்கும். இந்த குடும்பமே உன் வீட்டை தேடி நாளை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லி இவர்கள் உன் வீட்டை தேடி வருகிறார்கள். காரணம் என்னவென்று நீ யோசித்துப் பார். ஏதாவது ஒரு நல்ல நாளில் தானே வருவார்கள், நாளை ஏன் வருகிறார்கள் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, அவர்களுக்கு எந்த நேரம் உன்னிடத்தில் வந்து உனக்கான சில விஷயங்களை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அப்பொழுதே இதையெல்லாமும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாமும் நிச்சயமாக உன்னை சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள். உன்னை தேடி வரும் விஷயங்களில் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதனை நம்பு. சிவநாமத்தை சொல். சிவநாமத்தை சொன்னாலே போதும், எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். நாளைய தினம் விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் நமச்சிவாய என்று சொல்லிவிட்டு கண் திறந்து பார். தேவையில்லாத பல விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களும் இனி எப்பொழுதும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நடப்பதை எல்லாமும் நீயாகவே கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை
நிச்சயமாக என் குழந்தை, நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.